போகம்ங்கிற சொல்லுக்கு இன்பம் மகிழ்ச்சின்னு ரெண்டு பொருள் இருக்கு. போகம்ங்கிற சொல்லுக்கு அதிபதி இந்திர பகவான். விவசாயிகளுக்கு மழையை பொழியக்கூடிய இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமா தான் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறோம். ஒரு சமயம் இந்திரன் தான் மழை பொழிய வைக்கிறதுனாலதான் விவசாயமே செழிக்குது அப்படின்னு கர்ப்பமா இருந்திருக்காரு. அதனால இந்திரனோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்திரனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை தடை செஞ்சு கோவர்த்தன மலைக்கு அந்த வழிபாட்டை செய்ய சொல்லி மக்களை திசை திருப்பியிருக்காரு. உடனே இந்திரனுக்கு கோபம் வந்து 7 நாட்கள் விடாம மழை பெய்ய வச்சிருக்காரு. அந்த சமயத்துல கிருஷ்ண பகவான் மக்களை காப்பாத்துறதுக்காக கோவர்த்தன மலைய குடையாக்கி ஒற்றை விரலால உயர்த்தி பிடிச்சு இந்திரனோட ஆணவத்தை அழிச்சாராம். உடனே இந்திரன் கிருஷ்ண பகவான் கிட்ட பணிந்து தன்னோட தப்ப உணர்ந்திருக்காரு. கிருஷ்ண பகவான் இந்திரனை சிறப்பிக்கும் விதமா வரம் அழித்த நாள் தான்